வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் நல்ல குடும்பம். கதைக்குள்ள போலாமா? சுந்தரராஜன் வீட்டில் கல்யாண கோலாகலங்கள் அனைத்தும் ஒரு வார அடங்க வீட்டிற்கு வந்த புது மணப்பெண்ணை அனைவரும் கூடி வரவேற்றனர். ரேகா அவர்கள் வீட்டு 3வது மருமகளாக அடியெடுத்து வைத்தாள். அதை கொண்டாடும் விதமாக வீட்டின் தலைவரான சுந்தரராஜன், பார்வதி, சரவணன், கோகிலாவும் புது மணப்பெண்ணை ஆரத்தி எடுத்து வரவேற்க இதனால் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்த ரேவதிக்கு இப்படி ஒரு கூட்டு குடும்பத்தில் தான் வாழ்க்கைப்பட்டது எண்ணி மனதில் பூரித்து கொண்டிருந்தாள். அன்று முதலிரவுக்காக அவளை அலங்காரம் செய்து கொண்டிருந்த கோகிலாவை அழைத்து கொண்டு அங்கே பார்வதி வந்தாள். கோகிலா, அலங்காரம் எல்லாம் ஆச்சாமா? நேரமாகுது, சீக்கிரம் ரேவதிய அவங்க ரூமுக்குள்ள விட்டுட்டு நீ வா. காலையில வண்டிக்கு சித்தப்பா சித்தி அவங்க பசங்கெல்லாம் கிளம்புறாங்களாம். அவங்களுக்கு பலகாரம் எல்லாம் ரெடி பண்ணணும். அப்புறம் மத்தவங்க எல்லாம் கூட நாளைக்கே கிளம்பிடுவாங்க போல இருக்கு. எல்லாருக்கும் கூட பலகாரம் எல்லாம் கொடுத்து விடணும். சீக்கிரம் வா என்று கூறிக்கொண்டு வந்தாள். ஆமாக்கா, இதோ வந்துட்டேன் என்று அங்கிருந்த பால் சொம்பை எடுத்து ரேவதியிடம் கொடுத்த கோகிலா, அக்கா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க ரேவதி என்றாள். பார்வதியிடம் ஆசீர்வாதம் வாங்க சென்ற ரேவதியை பிடித்து நிமிர்த்திய பார்வதி, என் தங்கம் எவ்வளவு அழகு என்று திருஷ்டி கழித்தாள். சரி, நான் தச்சு கொடுத்த பிளவுஸ் போட்டுக்கிட்டியா? எப்படி இருக்கு? டிசைன் நல்லா இருக்கா என்றாள் உற்சாகமாக. ரொம்ப நல்லா இருக்காக்கா. நீங்க இவ்வளவு பிரமாதமா டிசைன் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு நல்லா தைக்க வருமா என்றாள் ரேவதி. சின்ன வயசுல நான் ஆசைப்பட்டு கத்துக்கிட்டது. அப்பெல்லாம் நான் புதுசு புதுசா டிசைனா தைக்கிறத பார்த்துட்டு என்கிட்டதான் எல்லாரும் தச்சுக்க வருவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் மூட்டை கட்டிட்டேன். சரி, அது போகட்டும். அம்மாடி, இன்னும் 10 மாசத்துல நம்ம வீட்டுக்கு புது வாரிசு ஒண்ணு வரணும், ஞாபகம் வச்சுக்க என்று சிரித்தாள். ரேவதியின் முகம் வெட்கத்தால் சிவந்தது. பார்வதி என்ற சுந்தரராஜன் குரல் கேட்க, தோ வந்துட்டங்க என்று வெளியே எட்டி பார்த்து குரல் கொடுத்த பார்வதி, ரேவதி, சரி, உங்க மாமா கூப்பிடுறாரு, நான் போறேன். கோகிலா, அவளை விட்டுட்டு சீக்கிரம் வா என்று பரபரப்பாக ஓடினாள். அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த ரேவதியை பார்த்த கோகிலா, என்ன அப்படி பாக்குற? இந்த வயசான காலத்திலயும் அக்கா இப்படி மாமா குரலுக்கு விழுந்தடிச்சு ஓடுறாங்கன்னு பாக்குறியா? இங்க எல்லாம் அப்படிதான். என்னத்தான் நாம படிச்சு பெரிய இடத்துல பிறந்து வளர்ந்து இருந்தாலும் இந்த பெரிய வீட்டு மருமக ஆயிட்டோன்னா அலங்காரம் பண்ண பொம்மைங்களா ஆக வேண்டியதுதான் என்றாள். ஏங்கா அப்படி சொல்றீங்க என்று அவளை ஆச்சரியமாக பார்த்தாள் ரேவதி. ஏங்காவா? நாளிலிருந்து உனக்கே எல்லாம் தெரியும் என்று சிரித்த கோகிலா, சரி வா போலாம் என்று அவளை அழைத்து கொண்டு போய் அவர்கள் அறையில் விட்டு விட்டு சென்றாள். கையில் பால் சொம்புடன் உள்ளே சென்ற ரேவதியை பார்த்து புன்னகை செய்த பாபு கட்டிலில் இருந்து எழுந்து வந்து அவளை அழைத்து சென்றான். வா ரேவதி, இப்படி உட்காரு என்று அவள் கையில் இருந்த பால் சொம்பை வாங்கி அங்கிருந்த டீப்பாய் மேல் வைத்து விட்டு அவளை தன் அருகில் அமர வைத்துக் கொண்டான். ரேவதி அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவள் கைகளை மெதுவாக தொட்டு தன் கைகளில் வைத்து கொண்ட பாபு, என்ன ரேவதி, உனக்கு எங்க வீடு பிடிச்சிருக்கா? இங்க இருக்கிற எங்க அண்ணா அண்ணி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்றான். பிடிச்சிருக்குங்க என்றாள் அமைதியாக. ரொம்ப தேங்க்ஸ் என்றான் பாபு சிரித்து கொண்டு. எதுக்குங்க தேங்க்ஸ் என்று அவனை நிமிர்ந்து பார்த்தாள். ஒன்னும் இல்ல, இந்த மாதிரி கூட்டு குடும்பம்னா இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு பிடிக்காது. வந்த 2 நல்ல குடும்பத்தை பிரிச்சுடுவாங்க. அதனால உன் பொண்டாட்டியும் உன்னை தனியா கூட்டிட்டு போக சொல்லி அடம் பிடிப்பான்னு என் ஃப்ரெண்ட்ஸுங்க ஏகத்துக்கும் பயம் கட்டிட்டாங்க. அதுதான் பயந்துட்டு இருந்தேன். அவனை ஆச்சரியமாக பார்த்த ரேவதி, ஏன் பயப்படுறீங்க? உங்க அண்ணா நீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு இஷ்டமா என்றாள். ஆமா ரேவதி, எங்க பெரிய அண்ணாவும் அண்ணியும் எனக்கு அம்மா அப்பா மாதிரி தான். அவங்கதான் இந்த வீட்டோட ஆணிவேரு. சின்ன வயசுல எங்க அப்பா போனதும் எங்க பெரிய அண்ணன் தான் குடும்பத்தை எடுத்து பொறுப்பா பாத்துக்கிட்டாரு. மயிலாடுதுறையில எங்களுக்கு ஒரு பெரிய ஜவுளி கடை இருக்கு. இது எங்க தாத்தா காலத்துல இருந்து பரம்பரை பரம்பரையா வருது. அது மட்டும் இல்ல, ஊர்ல இன்னும் நிலப்பலன்கள்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் எங்க அண்ணன் தான் பாத்துக்கிறாரு. எங்க சின்ன அண்ணனும் அவருக்கு உதவியா இருக்காரு. நான் மட்டும்தான் ப்ரொஃபசர் வேலைக்கு போகணும்னு அடம் பிடிச்சு எனக்கு பிடிச்ச வேலையில சேர்ந்தேன். நல்ல வேலை, நான் பொம்பளை பொண்ணா இருந்திருந்தா என் ஆசை நிறைவேறி இருக்காது. ஆம்பளை பையன்றதுக்காக என் ஆசைக்கு எங்க அண்ணன் சரின்னு சொல்லிட்டாரு. ஏன் பொம்பளைங்கன்னா மட்டும் என்ன, அவங்களுக்கு ஆசை இருக்க கூடாதா? இல்ல ரேவதி, அதெல்லாம் இல்ல. சின்ன வயசுல இருந்து அப்படிதான். எங்க தாத்தா காலத்துல இருந்து அப்படிதான் எங்களை சொல்லி வளர்த்தாங்க. வீட்டுல சமைக்கிறது வீட்டை பாத்துக்கிறது தான் பொம்பளை வேலை. மத்தபடி ஆம்பளைங்க தான் வெளி வேலைய பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க. எங்க அண்ணியும் அப்படிதான்.
இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எங்களுக்கு அண்ணியா இருந்ததை விட அம்மாவா தான் இருந்தாங்க. எங்க அம்மா இறக்கும் போது கூட எங்க அண்ணி கிட்ட எங்க 2 பேரையும் கொடுத்து பாத்துக்க சொல்லிட்டு கண்ணை மூடினாங்களாம். அதுக்கப்புறம் அவங்கதான் எங்க அம்மா. ஆனா எங்க அண்ணா எது சொல்றாரோ அதுதான் இந்த வீட்டுல வேத வாக்கு. அது மட்டும் இல்ல, எங்க அண்ணி கூட எங்க அண்ணன் பேச்சை எதிர்த்து பேச மாட்டாங்க. எங்க சின்ன அண்ணியும் அப்படிதான். அவங்களும் நல்லா படிச்சவங்க தான் உன்னை போல. அவங்களுக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். நல்லா பாடுவாங்க. முறைப்படி கத்துக்கிட்டாங்களாம். மேடை கச்சேரி எல்லாம் கூட பண்ணிருக்காங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அண்ணன் வெளியில போக கூடாதுன்னு சொல்லவே அவங்களும் எங்கேயும் போறதில்ல. ஏங்க, அது அவங்களோட விருப்பம் இல்ல, மத்தவங்க எப்படி தடை சொல்லலாம் என்றாள் ரேவதி. இதோ பாரு ரேவதி, இது பெரிய குடும்பம். நம்ம ஊர்ல எங்க குடும்பத்துக்குன்னு மரியாதை இருக்கு. இந்த வீட்டு மருமகளுங்க வெளியில வேலைக்கு போறது வர்றதுலாம் எங்க அண்ணாக்கு பிடிக்காது. அதுக்காக அவங்க டேலண்ட் எல்லாம் அப்படியே முடங்கி போகணுமா? அதுக்கு இல்ல ரேவதி, எங்க அண்ணன் சொன்னா அதுதான் நாங்க கேட்டு பழகிட்டோம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீ கூட வேலைக்கு போகணும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்காத. நீ எம்காம் படிச்ச பொண்ணுதான். ஏற்கனவே ஒரு ஆடிட்டர் கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்ததா சொன்னாங்க. ஆனாலும் இப்ப அந்த வேலைக்கு போக வேண்டாம் ரேவதி. அண்ணாக்கு தெரிஞ்சா ஏதாவது சொல்லுவாரு. பிளீஸ், அவர் எதிர்க்க மட்டும் எல்லாரும் போலவும் நாமளும் அமைதியா போயிடுவோம். மத்தபடி இங்க நம்ம ரூம்ல நீ எப்படி வேணா சந்தோஷமா இருந்துக்கோ. நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னையும் என்னால விட்டு கொடுக்க முடியாது, அண்ணன் பேச்சையும் மீற முடியாது. அப்படிதான் இங்க எல்லாரும் இருக்கும்போது நான் மட்டும் ஏதாவது பேசினா அப்புறம் அண்ணா என்ன தப்பா நினைப்பாரு என்றான் பாபு பரிதாபமாக. ரேவதிக்கு ஒரு வார நிலைமைகள் புரிந்தது. மறுநாள் காலை சுந்தரராஜனும் சரவணனும் சாப்பிட்டு கொண்டிருக்க அவர்களுக்கு பார்வதி பரிமாறி கொண்டிருந்தாள். அங்கு வந்த பாபுவையும் ரேவதியையும் பார்த்த சுந்தரராஜன், வாப்பா பாபு, என்ன இன்னத்துக்கு சாப்பிட வர? சரி பார்வதி, தம்பிக்கொன் டிஃபனை வெயி என்றார். பாபு சென்று சரவணன் அருகில் அமர அவனுக்கு டிஃபன் பரிமாறினாள் பார்வதி. என்னப்பா பாபு, ரேவதி என்ன சொல்றா? நம்ம வீடு பிடிச்சிருக்காமா என்றார் சுந்தரராஜன். பாபு மெதுவாக ரேவதியை பார்த்து, பிடிச்சிருக்கான்னா என்றான். சரி, மத்தியானம் ரேவதியை கூட்டிட்டு நம்ம சண்முகம் வீட்டுக்கு போயிட்டு வந்துடு. இன்னைக்கு அங்க உங்களுக்கு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க என்றார். பாபு அமைதியாக தலையை ஆட்ட, மாமா, எங்க பெரியப்பா இன்னைக்கு USA கிளம்புறாரு. இதுக்கப்புறம் அவர் எப்ப வருவாரோ, அதனால இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எங்க குலதெய்வம் கோவில்ல பொங்கல் வைக்க ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம். அதுக்கு என்னையும் இவரையும் கட்டாயம் வர சொல்லியிருக்காங்க. அதனால இன்னைக்கு ஒரு நாள் நாங்க போயிட்டு வந்துடுறோம் மாமா என்றாள் ரேவதி. அவள் அப்படி இயல்பாக கூறியதை கவனித்த அனைவரும் ஆடி நிற்க, அங்கு ஹாட்பாக்ஸுடன் கிச்சனில் இருந்து வந்து கொண்டிருந்த கோகிலா கடகடவென ஓடி வந்து ரேவதி கையை பிடித்தாள். ரேவதி, ஒரு நிமிஷம் உள்ள வா என்றாள் அவள் காதருகில். என்னக்கா, இருங்க, நான் மாமா கிட்ட பேசிட்டு இருக்கேன் என்றாள் ரேவதி. அதுதான், வா உள்ள என்றால் மீண்டும் அவளுக்கு மட்டும் கேட்கும் வகையில். அக்கா, அது என்று ரேவதி தயங்க, ரேவதி, உள்ள போய் கொஞ்சம் சட்னி எடுத்துட்டு வாமா என்றாள் பார்வதி படபடப்பாக. அக்கா, சட்னி இங்க தானே இருக்கு என்று ரேவதி கூற, ஏய் என்ன நீ, வா உள்ள என்று அவளது கையை பிடித்து தரதரவனை இழுத்து சென்றாள் கோகிலா. இதுவரை அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்த சுந்தரராஜன் அங்கு பயத்துடன் அமர்ந்து கொண்டிருந்த பாபுவை பார்த்து, இதோ பாருப்பா, பொண்டாட்டி கிட்ட அன்பா இருக்கிறது சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் தப்பில்ல. ஆனா முதல்ல நம்ம குடும்பத்து சூழ்நிலை, நம்ம பழக்க வழக்கம் எல்லாம் சொல்லி கொடுக்கணும் என்று கூறிவிட்டு எழுந்து சென்றார். அவள் பின்னால் சென்ற பார்வதி, என்னங்க, அவ சின்ன பொண்ணு, இப்பதான் வந்திருக்கா என்று அவள் கூறுவதற்குள், இதோ பாரு, அந்த பொண்ணு படிச்சவ, சின்ன பொண்ணு, அது இதுன்னு அவளை விட்டுடாத. நம்ம வீட்டை பத்தி சொல்லி வை என்றவர் அங்கு தயாராக நின்று கொண்டிருந்த சரவணனை பார்த்து, கிளம்பலாமாப்பா என்றார். நான் ரெடினா என்று கடகடவென அவர் பின்னால் சென்றான் சரவணன். கார் புறப்பட்டது. பெருமூச்சு விட்டு கொண்டு சோஃபாவில் அமர்ந்த பார்வதியிடம் வந்த பாபு, அண்ணி, சாரி அண்ணி, ரேவதிக்கு அண்ணனை பத்தி தெரியாது, அவ ஏதோ சாதாரணமா பேசிட்டா என்றான். நல்லா பேசனா, முதல்ல அவகிட்ட எல்லாம் சொல்லணும். சரி, நான் பாத்துக்கிறேன். பாபு, நீ கிளம்பு என்றாள். சரி அண்ணி, நான் காலேஜுக்கு போகணும். போயிட்டு ஆஃப் டே வந்துடுவேன். அதுக்கப்புறம் சண்முகம் ஐயா வீட்டுக்கு போறோம். ரேவதி கிட்ட சொல்லி ரெடியா இருக்க சொல்லுங்க என்று வெளியே சென்றான். கிச்சனில் இருந்து வெளியே வந்த கோகிலாவும் ரேவதியும் அமைதியாக வந்து சோஃபாவில் அமர அவர்களை பார்த்த பார்வதி, வாங்கம்மா சாப்பிடலாம் என்றாள். அக்கா, என்னக்கா,
நான் என்ன சொல்லிட்டேன்னு எல்லாரும் இப்படி பயந்து நடுங்குறீங்க? அக்கா என்னடான்னா என்ன உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க, நீங்க என்னடானா பயந்து நடுங்குறீங்க? என்னக்கா இதெல்லாம்? எனக்கு ஒன்னும் புரியலையே என்றாள் ரேவதி. இதோ பாரு ரேவதி, இங்க சில கட்டுப்பாடுங்க, எழுத்தப்படாத சட்டதிட்டங்க இருக்கு. வா, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் என்று பார்வதி எழுந்து செல்ல அவள் பின்னால் இருவரும் சென்றனர். மூவரும் டிஃபனை பரிமாறிக்கொண்டு சாப்பிட ஆரம்பித்தனர். அக்கா, இது என்ன வீடா இல்ல ஃபேக்டரியா என்றாள் ரேவதி ஆச்சரியமாக. கிட்டத்தட்ட அப்படிதான் ரேவதி என்றாள் கோகிலா சிரித்து கொண்டு. ஆமா ரேவதி, அவ சொல்றதும் சரிதான். உங்க மாமா தான் இந்த கம்பெனியோட ஓனர். அவரு சொல்றதுதான் சட்டம். அதுவும் இந்த வீட்டுல எந்த முடிவு எடுக்கணும்னாலும் ஆம்பளைகளுக்கு தான் அதிகாரம் இருக்கு. அவங்களதான் மதிப்பாங்களும் கூட. நாமெல்லாம் கீ கொடுக்கற பொம்மைங்க தான். ஏங்க அப்படி? ஏன்னா இந்த வீட்டுல பொம்பளைங்க அதிகாரம்னு யாரும் வெளியில பேசிட கூடாதுன்னு அவங்க நினைப்பு என்றாள் பார்வதி. என்னக்கா பொம்பளை அதிகாரமா? என்ன இதுல அதிகாரம்? ஒரு குடும்பத்துல ஆண் பெண் சரிசமம் தானே. இது நம்ம குடும்பம். நாம உரிமையோட சந்தோஷமா சுதந்திரமா இருக்க வேண்டிய இடம். இதுல என்ன அதிகாரம் அடிமத்தனம் இருக்கு? நாம எந்த காலத்துல இருக்கோம்? ரேவதி, நீ சொல்றது எல்லாம் சரிதான். ஆனா இதெல்லாம் கேட்கதான் நல்லா இருக்கும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அது சாத்தியப்படாது. நமக்கு என்னதான் டேலண்ட் இருந்தாலும் நாம இங்க அடங்கி உடங்கி அடுப்படையில் தான் கிடக்கணும். ஏன்னா நம்ம வெளியில போனா திமிரு வந்துடுமா. அப்புறம் ஆம்பளைங்க பேச்ச கேட்காம இஷ்டத்துக்கு ஆடுவோமா. அப்புறம் குடும்பத்துல ஒரு கட்டுப்பாடு இருக்காதான். இதுதான் அவங்க ஸ்டேட்மெண்ட் என்றாள் கோகிலா. அக்கா, வீட்டுல பொம்பளைங்க நம்ம ஒத்துமையா இருக்கிறதாலதான் இவங்க நிம்மதியா வெளியில போய் சம்பாதிக்க முடியுது, நம்மள அதிகாரம் பண்ண முடியுது. இந்த குடும்பமும் ஒத்துமையா இருக்குது. அப்ப இங்க யார்கிட்ட ஒத்துமை கட்டுப்பாடு எல்லாம் இருக்குது என்றாள் ரேவதி. அது எல்லாம் சரிதாம்மா, ஆனா அதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. என்னவோ அவங்களாலதான் இந்த வீடே ஒத்துமையா கட்டுப்பட்டு இருக்கிறதா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இதுல கூடிய சீக்கிரம் உன் புருஷனும் சேர்ந்துருவான் பாரு என்றாள் பார்வதி. இல்லனாலும் சேர்த்து விட்டுடுவாங்க என்றாள் கோகிலா சிரித்து கொண்டு. ரேவதி அமைதியாக சாப்பிட ஆரம்பித்தாள். ஒரு வாரம் சென்றது. அன்று காலை சுந்தரராஜனுக்கு போன் வர அதில் பேசி அவரது முகம் வெளிரியது. அண்ணா, என்னன்னா எதுக்கு ஒரு மாதிரி டல்லாகிட்டீங்க என்று பதறிக்கொண்டு அவர் அருகில் வந்தனர் பாபுவும் சரவணனும். ஒன்னும் இல்லப்பா, நம்ம கடையில இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து ஆபீசருங்கெல்லாம் வராங்களாம். எல்லா கணக்கு வழக்கம் சரியாதான் இருக்கு. ஆனா அதுல ஏதோ ஒரு ஃபைல்ல மிஸ் ஆகுதான். அது நம்ம ஆடிட்டர் கிட்ட தான் கேட்கணும்னு மேனேஜர் சொல்றாரு. சரி, அதுக்கே டென்ஷன் ஆகுறீங்க, அவர்கிட்ட கேட்டா போகுது என்றான் பாபு. இல்லப்பா, அவர் நேத்து தான் சிங்கப்பூர் போனாரு. ஏதோ முக்கியமான மீட்டிங்ல இருக்காராம். போனை கூட எடுக்க மாட்டேன்றாரு. இப்ப என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. சரி, அக்கௌண்டன்ட்டுக்கு தெரியுமே, அவர்கிட்ட கேளுங்களேன் என்றான் பாபு. அவருக்கு ஒரு வாரமா உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில இருக்காரு, அதுவும் ஐசியூல என்றான் சரவணன். அடடா, இப்ப என்னன்னா பண்றது என்றான் பாபு பதட்டமாக. அக்கவுண்ட் தெரிஞ்சவங்க, இதுல அனுபவம் இருக்கிறவங்க யாராவது இருந்தா அந்த ஃபைல ரெடி பண்ணி கொடுத்துடலாமா. ஆனா இப்ப திடீர்னு நாம என்ன பண்றது, அதுதான் யோசிக்கிறேன். விஷயம் ஏதாவது வெளியில தெரிஞ்சா எல்லாரும் தப்பா பேசுவாங்க. வர்ற ஆபீசருங்க கிட்ட நான் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு ஒன்னும் புரியல என்று சுந்தரராஜன் வேதனை அடைய, அதை பத்தி கவலைப்படாதீங்க மாமா, நான் பாத்துக்கிறேன் என்று கூறிக்கொண்டு அங்கு வந்தாள் ரேவதி. அவளை ஆச்சரியமாக பார்த்த சுந்தரராஜன், பாபு என்னடா ரேவதி என்ன சொல்றா என்றார். ஆமாண்ணா, அவளுக்கு இதுல நிறைய அனுபவம் இருக்கு. அவளும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆடிட்டர் கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருந்தா. அவளுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும் என்றான். அண்ணா, யோசிக்காதீங்க, ஆபத்துக்கு வேற வழி இல்ல என்றான் சரவணன். சரி, நீ இவளை கூட்டிட்டு போ, நான் பின்னாடியே வந்துடுறேன் என்றார் சுந்தரராஜன் சரவணனை பார்த்து. பாபு, நீ அவங்க கூட போப்பா என்றார். சரிண்ணா என்று மூவரும் கிளம்பி சென்றனர். அங்கு சென்ற ரேவதியிடம் மேனேஜர் அனைத்து விவரங்களையும் கூற அனைத்தையும் சரிபார்த்து கொண்டிருந்த ரேவதி அந்த 1 மணி நேரத்தில் அந்த ஃபைல்களை எல்லாம் தயார் செய்து வைத்து விட்டாள். ஆபீசர்கள் வந்து அனைத்தையும் பார்த்துவிட்டு, ஓகே சுந்தரராஜன், எல்லாம் சரியா இருக்கு, வெரி குட், இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க என்று பாராட்டி விட்டு சென்றனர். அங்கு அமைதியாக நின்று கொண்டிருந்த ரேவதியிடம் வந்த சுந்தரராஜன், அம்மாடி ரேவதி, ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் உன்னை என்னமோன்னு நினைச்சேன். சரியான நேரத்துல வந்து எங்களுக்கு உதவி செஞ்ச. இதுக்கு நான் என்ன நன்றி சொல்றதுன்னு தெரியல.
உனக்கு எதனா வேணும்னா கேளுமா என்றார். மாமா, எனக்கு வேண்டியத நீங்க கொடுப்பீங்களா? கண்டிப்பா, நான் சொன்னா வாக்கு மாற மாட்டேன், சொல்லு என்றார். நல்ல படிப்பை படிச்சுட்டு வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருக்க எனக்கு பிடிக்கல. அதனால இந்த கடையில இனி அக்கவுண்ட்ஸ் பொறுப்பை நானே பார்த்துக்கலான்னு இருக்கேன் என்றாள். பாபுவும் சரவணனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அண்ணா, அவ ஏதோ விளையாட்டுத்தனமா கேக்குறா என்று பாபு தயங்க, இல்லப்பா, நானும் அதை யோசிக்கிறேன். இதோ பாரு, திடீர்னு ஒரு பிரச்சனைனா நாம எவ்வளவு திணறிட்டோம். வெளியில இருந்த ஆளுங்களை நாம எதிர்பார்க்கறதால தானே இந்த பிரச்சனை. அதுவும் இல்லாம நம்ம அக்கௌண்டன்ட் இனிமேலும் வேலைக்கு வருவாருன்னு தெரியல. அதனால இந்த பொறுப்பை நம்ம ரேவதிய பாத்துக்கிட்டோம் என்றார் சுந்தரராஜன். பாபுவின் முகத்தில் பெருமை பொங்கியது. அவன் சிரித்த முகத்துடன் ரேவதியை பார்த்தான். அன்றிலிருந்து ரேவதி அவர்கள் நிறுவனத்தில் அக்கவுண்ட் டிபார்ட்மெண்டில் கணக்கு வழக்குகளை பார்த்து கொள்ள ஆரம்பித்தாள். இதனால் காலை சுந்தரராஜன் சரவணுடன் அவளும் கிளம்பி செல்ல ஆரம்பித்தாள். ஒரு வாரம் சென்றது. அன்று மாலை வாசலில் கார் வந்து நிற்க அதிலிருந்து சுந்தரராஜனும் சரவணனும் ரேவதியும் இறங்கி உள்ளே வந்து கொண்டிருந்தனர். உள்ளே பாட்டு சத்தம் கேட்டு கொண்டிருந்தது. பார்வதி, பார்வதி என்று அழைத்து கொண்டு உள்ளே வந்த சுந்தரராஜனை பார்த்து கொண்டு கடகடவன வெளியே வந்த பார்வதி, என்னங்க கூப்பிட்டீங்களா என்றாள் அதிர்ச்சியாக. ஆமா, என்ன இது உள்ள பாட்டு சத்தம்? யார் பாடுறது? நாம கோகிலா தாங்க, அது என்று அவள் கூறுவதற்குள், அக்கா நானே சொல்றேன் என்று அங்கு வந்த கோகிலா, மாமா, எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்த எங்க குரு வளர்மதி அம்மாக்கு 2 நாளா உடம்பு முடியலையா. அதனால நாளைக்கு திருவாரூர்ல நடக்க போற கச்சேரிக்கு அவங்க சார்பா என்ன பாட சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அதுதான் நான் போலான்னு இருக்கேன். அதுக்கு தான் என்று அவள் கூறுவதற்குள், ஏய் சரவணா, என்னடா உன் பொண்டாட்டி என்ன நினைச்சிட்டு இருக்கா என்று சீறினார் சுந்தரராஜன். அண்ணா, நேத்து அவ என்கிட்ட சொல்லும் போது நானும் கேட்டுட்டேன். ஆனா அவங்க குரு இந்த ஒரு வாட்டி மட்டும் எனக்காக அவளை அனுப்புங்கன்னு கெஞ்சி கேக்குறாங்க, அதுதான் என்றான். ஆமாங்க, போயிட்டு தான் வரட்டுமே. என்னதான் இருந்தாலும் வித்த கத்து கொடுத்த குரு, அவங்க சொல்ல தட்டக்கூடாது. எவ்வளவோ ஸ்டூடெண்ட் இருக்க அவங்க இவ்வளவுதானே கேட்டிருக்காங்க. நாம அனுப்பலனா நாளைக்கு நம்மளதான் தப்பா பேசுவாங்க என்றாள் பார்வதி. சற்று நேரம் யோசித்த சுந்தரராஜன், சரி, இந்த ஒரு வாட்டி தான் சொல்லிட்டேன். அப்புறம் இதே சாக்கா வச்சுக்கிட்டே ஊரை சுத்த ஆரம்பிச்சா அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் பாத்துக்க என்று உள்ளே சென்றார். கோகிலா மிகவும் மகிழ்ச்சி அடைய மறுநாள் தனது கணவனுடன் திருவாரூர் சென்றவள். அங்கு பிரமாதமாக கச்சேரி நடத்த அவளுக்கு பாராட்டுகள் குவிந்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சரவணனுக்கு பெருமை பிடிபடவில்லை. தனது மனைவியிடம் இருக்கும் திறமையை நினைத்து பூரித்து கொண்டிருக்க அவனிடமே சில சபா ஆட்கள் வந்து கோகிலாவின் கச்சேரிக்காக டேட் கேட்டு கெஞ்சினர். சரவணனின் நிலைமை தர்ம சங்கடமானது. இருந்தாலும் சற்று நேரம் யோசித்தவன் ஒரு முடிவுக்கு வந்து கோகிலாவின் கச்சேரிக்கு அவனே நாட்கள் கொடுத்தான். இதை பார்த்த கோகிலாவின் மனது மேலும் பூரித்தது. தனது கணவனை முதலாக நன்றியோடும் அன்போடும் மதிப்போடும் பார்க்க ஆரம்பித்தாள். அவர்கள் வீட்டிற்கு வந்ததிலிருந்து சபா ஆட்கள் அனைவரும் கோகிலாவை பார்க்க வர சரவணனை அனைவரிடமும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த சுந்தரராஜனுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. ஏய் சரவணா, இங்க என்ன நடக்குது என்று சீறினார் தனது தம்பியிடம். அண்ணா, அவன் நல்லா பாடுறா, நிறைய திறமைங்க அவகிட்ட இருக்கு, அதையே நம்ம வீணாக்கணும். அதுவும் இல்லாம கச்சேரி பண்ணணும்னு அவளும் ஆசைப்படுறா. அதுக்கு அவளை வெளியில சுத்த விடலான்னு சொல்றியா? இந்த குடும்பமான என்ன ஆகுறது? அண்ணா, அவ கச்சேரி தானே பண்ண போறா, இதுல குடும்பமான போக என்ன இருக்கு? வேணும்னா நானும் அவ கூட போறேன். ஓ, பொண்டாட்டிக்கு கூஜா தூக்க போறேன்னு சொல்றியா? என்ன மாமா, இப்ப உங்க சின்ன தம்பி பொண்டாட்டி மட்டும் உங்க கூட கடைக்கு வரலாம், கணக்கு வழக்கு பாத்துக்கலாம், அவ டேலண்ட வெளியில காட்டலாம். ஆனா நான் மட்டும் என் திறமைய வெளியில காட்டினா அது ஊர் சுத்துற மாதிரி ஆகுமா? உங்க மனம் போயிடுமா என்றாள் கோகிலா. ஏய், என்னடி பெரியவங்கன்னு மரியாதை இல்லாம அவரை எதிர்த்து பேசுற? என்ன திமிரா என்று முன்னால் வந்தாள் பார்வதி. ஆமா, காலம் பூரா உங்களை போல கொத்தடிமையா என்ன இருக்க சொல்றீங்களா? நான் ஒன்னும் உங்களை போல இல்ல, எனக்கு பாட்டு பாட வரும், படிச்சிருக்கேன். ஏன், நான் கூட தான் படிச்சிருக்கேன், நல்லா துணிங்க தைப்பேன். இப்ப கூட என்னை விட்டா புது புது டிசைனா நம்ம கடைக்கு எல்லா டிசைனும் ரெடி பண்ணி கொடுப்பேன். அதுக்காக நான் என்ன உன்ன போல ஆடுறேன் என்றாள் பார்வதி. இருந்தோ என்ன பிரயோஜனம்? உங்க வீட்டுக்காரு கடுமையா தானே இருக்கீங்க. உங்களை போல நான் இனி இருக்க முடியாது. நான் நாளையில இருந்து கச்சேரிக்கு போவேன்.
எங்க வீட்டுக்காரே சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் மத்தவங்க பேச்ச கேட்கணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல என்றாள் கோகிலா. இதற்குள் பாபுவும் அங்கே வர, அண்ணி என்ன நீ என்னாச்சு என்று அனைவரையும் சுற்றி பார்த்தான். சுந்தராஜன் தலையில் கையை வைத்துக் கொண்டு அமைதியாக சோஃபாவில் அமர்ந்தார். இதோ பாருப்பா பாபு, எல்லாம் பொண்டாட்டியால வந்ததுதான். இவ என்னைக்கு நம்ம கடைக்கு வேலைக்கு போனாலோ அன்னிலிருந்துதான் பிரச்சனையே. இவளை பார்த்து இப்ப கோகிலாவும் நான் கச்சேரிக்கு போறேன்னு கிளம்பிட்டா. இப்ப நான் மட்டும் என்ன வீட்டுல உங்க எல்லாருக்கும் சேவை பண்ணிட்டு இருக்கணுமா? என்னால முடியாது என்றாள் திட்டவட்டமாக. அவள் பேசுவதை ஆச்சரியமாக பார்த்த பாபு, ரேவதி என்னம்மா இதெல்லாம்? சரி விடு, இனிமே நீ கடைக்கெல்லாம் போக வேண்டாம், பேசாம வீட்லயே இரு என்றான். ஏன் நான் எதுக்கு வேலைக்கு போக கூடாது? சரி உங்க கடைக்கு வரக்கூடாதுன்னா நான் வரல, ஆனா வெளியில எங்கேயாவது வேலைக்கு போவேன், அத உங்களால தடுக்க முடியாது என்றாள் ரேவதி. ஏய் என்ன திமிரா என்று பார்வதி கத்த, அவளை எதிர்த்து கோகிலாவும் ரேவதியும் கத்த, மூவரும் சண்டை போட்டுக் கொள்ள ஆரம்பித்தனர். இதை பார்த்த சரவணனும் பாபும் அவர்களை சமாதானம் செய்ய அவர்களை மதிக்காமல் மூவரும் தங்கள் அறைக்கு சென்றனர். பாபுவும் சரவணனும் ஒன்றும் புரியாமல் சுந்தராஜனை பார்த்து கொண்டு நின்றனர். அன்றிலிருந்து மூவரும் தங்கள் இஷ்டம் போல் நடந்து கொள்ள வீட்டில் அனைத்திற்கும் போட்டிகள் போட ஆரம்பித்தனர். இதனால் அந்த வீடே நிம்மதி இல்லாமல் காணப்பட்டது. அவர்கள் நடுவே இருந்த போட்டியால் தங்கள் கணவர்களுக்கு சாப்பாடு பரிமாறக்கூட மூவரும் வராமல் சண்டை போட்டு கொண்டிருந்தனர். இந்த விஷயங்கள் எல்லாம் அனைத்து வேலையாட்கள் மூலமாக வெளியே தெரிய வர அனைவரும் அந்த குடும்பத்தை பற்றி கிசுகிசுக்க ஆரம்பித்தனர். இதனால் மிகவும் நிம்மதியிருந்த சுந்தரராஜன் அன்று அனைவரையும் அழைத்தார். அனைவரும் வந்த ஹாலில் கூட அவர்களை வேதனையுடன் பார்த்து சுந்தரராஜன், இதோ பாருங்க, வர வர இந்த வீட்டுல நிம்மதி இல்லாம போயிட்டு இருக்குது. வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க ஒத்துமையா இல்லாம சண்டை போட்டுக்கிறதால நமக்குள்ள ஒத்துமை இல்லாம போயிடுச்சு. இதனால நம்ம குடும்பத்தை மரியாதையா பார்த்துட்டு இருந்த எல்லாரும் இப்ப ஏளனமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இவளுங்க தான் என்று சீறினாள் பார்வதி. பார்வதி அமைதியாரு, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் என்றார் சுந்தரராஜன். அனைவரும் அவரை அதிர்ச்சியாக பார்த்தனர். என்ன சொல்றீங்க அண்ணா என்றான் சரவணன் பதட்டமாக. ஆமாப்பா, முதல்ல இருந்தே நான் பொம்பளைங்களை பேச விடாம, அவங்க கருத்துக்களை சொல்ல விடாம, அவங்க திறமைங்களை வெளியில வளர விடாம அடக்கிய வச்சிட்டு இருந்தேன். அது ஒரு கட்டத்துல ஒரு சின்ன விரிசல் விட ஆரம்பிக்கவே உடனே அது மொத்தமா பொங்கி உடைய ஆரம்பிச்சிடுச்சு. அதனால வீட்டுல நீயா நானான்னு போட்டிங்க வர ஆரம்பமாச்சு. அதனோட விளைவு இப்ப குடும்பமே ஒத்துமை இல்லாம இருக்கு. இப்ப ஆம்பளைங்க நம்ம அதிகாரம் அவங்க கிட்ட செல்லுபடி ஆகல. ஊர்லயும் நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இத்தனை வருஷம் ஒத்துமையா இருந்த நாம இப்ப பிரிஞ்சில்லான்னு முடிவு பண்ணிட்டேன் என்றார். எதுக்கு மாமா? அதுதான் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுக்கப்புறம் நாம எதுக்கு பிரியணும் என்றாள் ரேவதி சிரித்து கொண்டு. ஆமாங்க, இனிமேலும் தான் நாம ஒத்துமையா இருக்கணும் என்றாள் பார்வதி. ஆமா மாமா என்றாள் கோகிலாவும். அவர்களை மூவரும் ஆச்சரியமாக பார்க்க, என்ன பாக்குறீங்க? நாங்க சண்டை போட்டது, உங்களை மதிக்காம போனது எல்லாம் நாடகம்தான் என்றாள் ரேவதி. என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க நீங்க ஆம்பளைங்க கண்டிஷனோடவும் உங்க அதிகாரத்துல குடும்பத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறதாலதான் நாங்க கட்டுப்பட்டு ஒத்துமையா இருக்கோம், அதனாலதான் நம்ம குடும்பம் தலை நிமிர்ந்து நிக்குதுன்னு. ஆனா வீட்டுக்குள்ள பொம்பளைங்க அதுக்கு ஒத்துழைக்கலன்னா என்ன ஆகுன்றது நீங்க புரிஞ்சிக்கதான் நாங்க இந்த ஏற்பாடு பண்ணோம். இதுல என்ன ஒண்ணுன்னா எங்க 3 பேரோட டேலண்டும் இதுல வெளியில தெரிஞ்சது என்றாள். அவளை ஆச்சரியமாக பார்த்த பாபும் சரவணனும், அப்ப இதெல்லாம் நாடகமா என்றனர். ஆமாங்க என்றாள் கோகிலா. நாங்க 3 பேரும் எப்பவும் ஒத்துமையா தான் இருப்போம். எங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட், எங்க பொறுமை, எங்க அருமை இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வைக்கணும்னு தான் நாங்க இந்த டிராமா நடத்தணும் என்றாள் பார்வதி. ஆமா மாமா, ஆண் பெண் எப்பவும் சரிசமந்தான், யாருக்கும் யாரும் அடிமை இல்ல, எல்லாருக்குள்ளயும் திறமை இருக்கு. இவங்க இதுக்குதான் லாய்க்குன்னு நாமளா ஒதுக்கி விடாம என்னைக்கு எல்லோரோட திறமைய மதிச்சு நாம புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் வீடும் மாறும், இந்த நாடும் மாறும் என்றாள் ரேவதி. சரியா சொன்னம்மா. இவ்வளவு முன்னேற்றம் நாட்டுல வளர்ந்துகிட்டு இருந்தாலும் என்ன போல சுந்தரராஜனுங்க இன்னும் இங்க இருக்கதான் செய்யறாங்க. அவங்க திருந்தணும்னா உன்னை போல ஒரு ரேவதி எல்லார் வீட்லயும் இருக்கணும் என்றார் சுந்தரராஜன் சிரித்து கொண்டு. அப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் என்றார் சுந்தரராஜன். என்ன என்ன என்று அனைவரும் ஆவலாக அவரை பார்க்க,
நாளையிலிருந்து நம்ம கடைக்கு ஒரு புது டிசைனர் அப்பாயிண்ட் பண்றேன். இனி அவங்க போட்டு கொடுக்கிற டிசைன் தான் நம்ம தயாரிக்கிறோம். அவங்க யார் தெரியுமா? ஓ, தெரியுமே, டிசைனர் பார்வதி மேடம் என்று சிரித்தாள் ரேவதி. பார்வதியின் முகம் வெட்கத்தால் சிவந்தது. என்னங்க நீங்க, என்ன இது, நான் எப்படி என்று தயங்கினாள். அக்கா, மாமாவே சொல்லிட்டாரு, இனிமே நீங்க தைரியமா உங்க டேலண்ட வெளியில கட்டலாம். வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு உங்க தலகாணிக்கு மட்டும் எம்ப்ராய்டரி போடுறது, பேப்பர்ல டிசைன்லாம் போட்டுக்கிட்டு உங்க பிளவுஸ மட்டும் தச்சிட்டு இருக்க வேண்டியதில்ல என்றாள். ஆமாம்மா, அதே போல கோகில் அவன் கச்சேரிக்கு போகட்டும். சரவணா, நீயே அவ கூட இருந்து எல்லாம் பாத்துக்க. ரேவதி, நீயும் நம்ம கடை அக்கௌண்ட்ஸ் பாத்துக்கம்மா. இந்த வீட்டுல பொம்பளைங்க எவ்வளவு டேலண்டா இருக்காங்கன்னு வெளி உலகத்துக்கு தெரியட்டும். அதுதான் உண்மையான கௌரவம் என்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்றார். மாமா, இதனால எங்களை மட்டும் உலகம் பெருமையா பேசாது, உங்களையும் தான் பேசும். எவ்வளவு வசதி இருந்தாலும் பொம்பளைங்களை அந்த வீட்டு ஆம்பளைங்க எவ்வளவு மதிப்போட நடத்துறாங்க, அவங்க முன்னேற்றத்துக்கு ஒத்துழைக்கிறாங்கன்னு பாராட்டுவாங்க என்றாள் ரேவதி. இனிமே நம்ம குடும்பம் ஒரு சூப்பர் குடும்பம்னு பேச போறாங்க, அது உறுதி என்று சிரித்தான் பாபு. ஆமா, சூப்பர் குடும்பம் மட்டும் இல்ல, இது ஒரு நல்ல பல்கலைக்கழகமாவே இருக்க போகுது என்றான் சரவணன். அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர். இத்துடன் நல்ல குடும்பம் கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நெப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.